87% ஆஃப் எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் மார்க்கெட்ல பிரைசிங் கேம் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. காம்படிட்டர் பிரைஸ கூட்டிட்டாங்கன்னா, இவங்க கூட்டுவாங்க. மார்க்கெட்ல பிரைஸ் கம்மியாச்சுன்னா, இவங்க கம்மி பண்ணுவாங்க. இந்த மாரி பிரைஸ் கேம் விளையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கு பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸே இருக்காது. எதனால இந்த மாரி பிரைஸ் கேம்லயே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர் சொல்றது, என்னோட கஸ்டமர் பிரைஸ மட்டும் தான் கம்பேர் பண்றாங்க. அவங்க சீப்பா இருந்தா மட்டும் தான் வாங்குறாங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. உண்மையான விஷயம் அப்படி கிடையாது. ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் சீப்பா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. நான் குடுக்குற காசுக்கு இது வேல்யூவான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயமும் உங்க ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க பிரைஸ பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஒரு கஸ்டமர் எப்படி ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன அவுட்கம் குடுக்க போகுது அப்படின்றத பத்தி திங்க் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ அவங்க லைஃப்ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்க போகுது அப்படின்றத திங்க் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னால பிரைஸோ, அவுட்கம் முன்னால காஸ்ட்டோ ஒரு மேட்டரே கிடையாது கஸ்டமருக்கு. அவங்க வச்சிருக்கிற காசுக்கு நீங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட் வேல்யூபிளா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. இங்க வேல்யூவா ஃபீல் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட கடமையே தவிர, பிரைஸ கம்மி பண்ண வேண்டியது உங்களோட வேலை கிடையாது. ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா, விஷயம் பெர்சீவ்ட் வேல்யூ. உங்க கஸ்டமர் உங்ககிட்ட குடுக்குற காசுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கிறத அவங்க உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு பெட்ரோல் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. சீட் கவர் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பம்பர் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 கார் வாஷும் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க குடுக்கக்கூடிய காசுக்கு நெறைய விஷயங்கள் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்ற நெனப்புல ஒரு ரூ. 5,00,000 காருக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆவாங்க. உங்க கஸ்டமர் உங்ககிட்ட காசு குடுத்து வாங்கும்போது, பெர்சீவ்ட் வேல்யூ ஃபீல் பண்ணாங்கன்னா, பிரைஸ ஒரு மேட்டரா பார்க்க மாட்டாங்க. 2வது விஷயம் ட்ரஸ்ட். ஸோ உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, பிரைஸ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நேரத்துல உங்களோட அத்தாரிட்டியவோ, இல்லன்னா உங்களோட டெஸ்டிமோனியலையோ பத்தி அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. கஸ்டமர் உங்களோட பிரைஸ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷன். உங்களோட கஸ்டமரோட நீங்க எமோஷனலா கனெக்ட் பண்ணிட்டீங்க. அவங்களோட ஃபேமிலி டச் பண்ணி பேசுறீங்க, இல்ல அவங்க ஈகோவ டச் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா, ஈஸியா இந்த கஸ்டமர் இத வாங்குறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பெர்சீவ்ட் வேல்யூ, ட்ரஸ்ட் அண்ட் எமோஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களோட பிரைஸ நீங்க கம்மி பண்ணாம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றதுக்கு. இந்த ரீல்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.